பிரியாணி மட்டுமல்ல பீரும் இருக்கு என்று இன்ஸ்டாகிராம் லைவில் தெலுங்கானா மாநில அமைச்சர் சுரேகா பேசிய வீடியோவால் மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி உள்ளார். இவரது அமைச்சரவையில் வனத்துறை அமைச்சராக சுரேகா இருந்து வருகிறார். இவர் தனது மகள் சுஷ்மிதாவுடன் இன்ஸ்டாகிராம் லைவில் பேசியபோது, இன்று நமக்கு பண்டிகை நாள் என்றும் அதிகமாக நடனமாடுபவர்களுக்கு அதிக பிரியாணி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். எதிர்முனையில் பேசிய சுஷ்மிதா, மது ஆறாக ஓட வேண்டும் அல்லவா என்று கேட்கிறார். அதற்கு பதிலளித்த சுரேகா, பிரியாணி இருக்கும்போது பீர் இருக்காதா என்றும் கேட்டார். అంటే బిర్యానీ ఉంటే బీర్ అండ్ బిర్యానీ ఉంటది కదమ్మా పాపము వాళ్ళకి అఫీషియల్ సెలబ్రేషన్ అన్నప్పుడు మనం ஏற்கனவே சமந்தா நாக சைத்தன்யா விவாகரத்து குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் சுரேகாவின் இந்த பேச்சு தெலுங்கானா அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்துடன் தனது எதிர்கால அரசியல் பேசியதாகவும், ஆனால் விஜயின் அரசியல் குறித்து பேசவில்லை என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை இரவு திடீரென்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் ரஜினிகாந்தை அவரது போயஸ் தோட்ட இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு சுமார் 20 நிமிடங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி இருவரும் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சீமான், ரஜினியுடன் தனது எதிர்கால அரசியல் குறித்து பேசியதாக குறிப்பிட்டார். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, எதிர்காலத்தில் இந்த அரசியல் போக்கு எப்படி போகும், அது குறித்து தான் பேசிக்கிட்டோம். எந்த மாதிரி போகும், ஒரு கணிப்பு, அவங்களுக்கு ஒரு பார்வை, எனக்கு ஒரு பார்வை, அது எந்த மாதிரி போகும் அப்படின்னு பேசிக்கிட்டோம். நடிகர் ரஜினியிடம் விஜய் பற்றி பேச வேண்டிய அவசியம் எழவில்லை என்றும் சீமான் கூறினார். அது குறித்து ஒன்றும் பெரிய இது இல்லை, அது அப்படி பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இது இல்லை, அது குறித்து பேசலை. ஏன்னா இப்போ தம்பி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நகர்வுகள்னு பார்த்தானே ஒரு பேச முடியும். சும்மா நம்ம எல்லாமே அனுமானத்தில் யூகத்திலேயே பேசக்கூடாது. இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு ஒரு சோசியக்காரன் மேலே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. முன்னதாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், சங்கி என்றால் நண்பன் என்று குறிப்பிட்டார். சங்கின்னா நண்பன் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ரஜினியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக சீமான் குறிப்பிட்டார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை மற்ற கட்சிகளுக்கு ஸ்லீப்பர் செல்களாக தாங்கள் அனுப்பி வைப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாள்தோறும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உட்பட பலர் வெளியேறி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக சீமானிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது தான் அவர்களை ஸ்லீப்பர் செல்களாக மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம், நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உணவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் விலகி வரும் நிலையில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். அவர் அரசியல்ல இல்ல ஆன்மீகத்தில் போயிட்டாரு. இவர் அரசியல்ல ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்ல, சர்வாதிகாரமா இருப்பேன்னு சொல்றாரு. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரின் சந்திப்பு குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியவைதான் இது. அமெரிக்காவில் நடந்த கேரம் போட்டியில் 3 பிரிவுகளில் தங்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த காசிமாவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எபினேசர், ஆர்டி சேகர் ஆகியோர் மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை சீமான் ரஜினி சந்திப்பை விமர்சித்தார். அவர் அரசியல்ல இல்ல ஆன்மீகத்தில் போயிட்டாரு. இவர் அரசியல்ல ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்ல, சர்வாதிகாரமா இருப்பேன்னு சொல்றாரு. 2 பேர் சந்திப்பு எப்படி இருக்கும் நீங்களே முடிவு பண்ணுங்க. முன்னதாக வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரவியம் சார்பில் காசிமாவிற்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டது. சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர் மீது காவலர் ஒருவர் குத்துவிட்ட காட்சிகள் தான் இவை. சென்னை துறைப்பாக்கம் சதுப்பு நில பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருந்த 47 குடியிருப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் தங்கள் உடைமைகளுடன் இடத்தை காலி செய்ய 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வனத்துறை, காவல்துறை உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 2 பெண்கள் உட்பட 8 பேரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்தி கைது செய்தனர். அப்போது காவலர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டவரை தாக்கியதோடு அதனை செல்போனில் படம் பிடித்தவரையும் வழிமறித்தார். இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. கோவை தொண்டாமுத்தூரில் தகாத உறவால் ஏற்பட்ட பிரச்சனையில் இளைஞர் ஒருவர் ஓட வெட்டப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குறும்பாளையத்தைச் சேர்ந்த தேவிகா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மதன்ராஜ் என்பவருக்கும் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட தேவிகாவின் தம்பி ஜெகன்ராஜை மதன்ராஜ் கடந்த ஆண்டு கொலை செய்தார். இந்த வழக்கில் சிறையில் இருந்த மதன்ராஜ் தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அவரை பின்தொடர்ந்து சென்ற தேவிகாவின் கணவர் முருகனும் அண்ணன் சித்திரகுமாரும் ஓட வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்த மதன்ராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சங்கி என்றால் நண்பன் என சீமான் புதிய விளக்கம் அளித்துள்ளார். மருந்து வாங்குவது போல் வந்து பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்றவரை போலீசார் தேடுகின்றனர். கரூரில் மருந்து கடையில் இருந்த பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் செயின் பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கரூர் திருச்சி சாலையில் காந்தி கிராமத்தில் உள்ள மருந்து கடைக்கு இரவு 11 மணிக்கு நபர் ஒருவர் மருந்து வாங்குவது போல் வந்தார். அவர் கேட்ட மருந்தை எடுத்து வரும் வரை காத்திருந்த அந்த நபர் பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச்சை பறிக்க முயன்றார். சுதாரித்துக் கொண்ட அந்த பெண் பின்பக்கமாக நகர்ந்தபோது தவறி கீழே விழுந்ததால் செயின் தப்பியது. இதனையடுத்து அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இந்த சிசிடிவி காட்சியை அடிப்படையாக கொண்டு செயின் பறிக்க முயன்ற நபரை தான்தோன்றிமலை காவல் நிலையத்தினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே நிலம் உழுவதில் ஏற்பட்ட தகராறில் இருதரப்பு பெண்களும் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கநாத வலசை ஈச்சநேரி பகுதியைச் சேர்ந்த சுந்தரி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவருக்கும் இடையே 2.5 ஏக்கர் நிலத்தை அளவு செய்வதில் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுந்தரி அந்த இடத்திற்கான பட்டா தன்னிடம் உள்ளதாக கூறி உழுது பயிரிட டிராக்டரை வரவழைத்துள்ளார். அதற்கு கோவிந்தசாமி எதிர்ப்பு தெரிவித்து டிராக்டரை நிறுத்தி சண்டையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனிடையே இரு தரப்பைச் சேர்ந்த பெண்கள் திடீரென தலைமுடியை பிடித்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சண்டையிடத் தொடங்கினர். இருதரப்பு பெண்களும் ஒருவரை ஒருவர் மாற்றி தாக்கிக் கொண்டிருந்த நிலையில் கோவிந்தசாமி திடீரென அங்கிருந்த டிராக்டரை எடுத்து வந்து ஏர் உழவ வந்த டிராக்டர் மீது அதிவேகமாக மோதினார். இதனைத் தொடர்ந்து தேவேந்திரன், கோவிந்தசாமி, ஜானகி, சாந்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுந்தரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருநெல்வேலியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் அக்கட்சி நிர்வாகிகள் அடித்துக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருநெல்வேலியில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, வரகூர் அருணாச்சலம் தலைமையில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா பேசியதற்கு தற்போதைய மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜாவின் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் 2 தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அப்போது ஆவேசமடைந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தேர்தலில் மிக குறைவான வாக்குகளை வாங்கிவிட்டு தற்போது சண்டை போட்டுக் கொள்கிறீர்களா என்று மேடையிலேயே கடிந்து கொண்டார்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நடந்த அதிமுக கலாய்வு கூட்டத்தின் போதுதான் அக்கட்சி தொண்டர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அதிமுக கலாய்வு கூட்டத்தில் அக்கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது நிர்வாகிகளின் குறைகளை கேட்காமல் தலைவர்களே பேசுவதாக குற்றஞ்சாட்டி முன்னாள் கவுன்சிலர் அம்பிகாபதி வாக்குவாதம் செய்தார். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடந்த கலாய்வு கூட்டத்தின் போது தொண்டர்கள் இருவர் கடுமையாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி உள்ளது. தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக மோதிக்கொண்டாலும் ஒருவரை ஒருவர் கைகளால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் அதிமுக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் நாகர்கோவிலிலும் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியானது பேசுபொருளானது.